மீனவ மக்களை பழங்குடியினர் பட்டியலில் இணைப்பதாக உறுதிப்படுத்தும் கட்சிக்கு தமிழகம் முழுவதிலும் உள்ள மீனவ சமுதாய மக்கள் வாக்களிக்க இருப்பதாக மீனவர் அரசியல் கலந்தாய்வு கூட்டத்தில் பாரம்பரிய மீனவர் சங்கத்தினுடைய தலைவர் ரூபேஷ்குமார் தெரிவித்துள்ளார். சிந்தனை சிற்பி மா சிங்காரவேலர் அவர்களின் 166வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு புதுவை மீனவர் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் மாபெரும் மீனவர் அரசியல் கலந்தாய்வு கூட்டம் சென்னை பட்டினம்பாக்கத்தில் நடைபெற்றது. சென்னை பட்டினம்பாக்கம் முள்ளிக்குப்பம் சீனிவாசபுரம் கடற்கரையில் பிப்ரவரி 18 புதன்கிழமை காலை 11 மணி அளவில் தமிழகம் மற்றும் புதுவையில் உள்ள அனைத்து மீனவர் கிராம பஞ்சாயத்து தலைவர்கள் மற்றும் ஊர் கமிட்டிகள், அனைத்து அரசியல் கட்சியினுடைய மீனவ ஆளுமைகள், மீனவர் சங்க தலைவர்கள், நாட்டுப்படகு விசைப்படகு சங்க தலைவர்கள், மீனவ தொழிலாளர் சங்க தலைவர்கள், மீனவர் சமுதாயத்தை சார்ந்த அனைத்து உட்பிரிவு தலைவர்கள், பிரதிநிதிகள் பங்கேற்ற மாபெரும் மீனவர் அரசியல் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. பட்டினவர், பரவர், முக்குவர், பர்வதராஜகுலம், முத்தரையர், கழையர், கடையர், மரக்காயர், நாட்டார், வலைஞர், வர்ணகுல முதலி, செம்படவர், பள்ளி, அம்பலக்காரர், ஓடக்காரர் உள்ளிட்ட மீனவ சமுதாயத்தின் அனைத்து உட்பிரிவுகளையும் பழங்குடியின பட்டியலில் வரதவர் என்கின்ற பொதுப்பெயரில் இணைக்க வேண்டும். தமிழகம் புதுவையில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளிலும் சட்டமன்ற, பாராளுமன்ற, உள்ளாட்சிகளில் பிரதிநிதித்துவம் வழங்குவது தொடர்பாகவும், கடலிலும் கடற்கரையிலும் ஆறு, ஏரி, குளம், குட்டைகளில் மீனவ மக்களின் உரிமைகளை பாதுகாப்பது தொடர்பாகவும் இந்த அரசியல் கலந்தாய்வு கூட்டத்திற்கு வருகை தந்திருந்த தலைவர்களும் பிரதிநிதிகளும் தங்களின் கருத்துக்களை முன்வைத்தனர். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு புதுவை மீனவர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக இன்னைக்கு இந்த முள்ளிக்குப்பம் சீனிவாசபுரத்துல இருக்கிற கடற்கரையில ஐயா மாபெரும் மறைந்த எங்களுடைய தலைவர் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்களுடைய 166வது பிறந்தநாள் விழாவையும் மற்றும் மீனவ ஆளுமைகளோட மாபெரும் கலந்தாய்வு கூட்டத்தையும் இந்த இடத்துல நாங்க நடத்திட்டு இருக்கோம். இந்த கலந்தாய்வு கூட்டம் எதற்காக அப்படின்னா 3 விஷயம் தாங்க. ஒண்ணு, மீனவர்களை அனைத்து அரசியல் கட்சிகளும் பழங்குடியினர் பட்டியல சேப்பன் தேர்தல் அறிக்கையில சொல்றாங்களே தவிர அவங்க எங்க மீனவ மக்களை பழங்குடியினர் பட்டியல சேர்க்கவே மாட்டாங்க. எங்களோட உட்பிரிவுகளான 16 உட்பிரிவுகளையும் இணைத்து மீனவராக இணைத்து பழங்குடியினர் பட்டியல எஸ்டி பட்டியல சேர்க்கணும். வர தேர்தல் 2026 தேர்தல்ல வெற்றி பெற்று வர எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க யார் மீனவர்களை பழங்குடியினர் பட்டியல சேர்ப்போம், நாங்க சட்டசபையில தீர்மானம் போடுவோம் எந்த கட்சி சொல்லுதோ அந்த அரசியல் கட்சியை எங்களுடைய அனைத்து தமிழக மீனவர்களும் கன்னியாகுமரியை புடிச்சுக்கிட்டு இந்த பக்கம் ஆரம்பாக்கம் வரை, அதே மாதிரி உள் மாவட்டங்கள்ல இருக்கிற அனைத்து மீனவ சங்க சொந்தங்களும் எங்களை பழங்குடியினர் பட்டியல மீனவர்களை பழங்குடியினர் பட்டியல சேர்ப்பன்னு சொல்ற, சட்டசபையில தீர்மானம் போடுவேன்னு சொல்ற அந்த அரசியல் இயக்கத்துக்கு, அந்த அரசியல் கட்சிக்கு பெருவாரியான வாக்குகளை செலுத்துறதுக்கு எங்க மீனவ மக்கள் தயாரா இருக்காங்க. அதே போல 2வது கோரிக்கையான ஒவ்வொரு அரசியல் கட்சியிலையும் நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சியா இருக்கட்டும், இல்ல அகில இந்திய அரசியல் கட்சியா இருக்கட்டும், எல்லாருமே மீனவர்களுக்கு ஒரு இருட்டடிப்பு செய்யற மாதிரியான விஷயம் தான் செஞ்சிட்டு இருக்காங்க. இருட்டடிப்பு தான் செஞ்சிட்டு இருக்காங்க. மீனவர்கள் 50 தொகுதிகள்ல இன்னைக்கு தமிழ்நாட்டுல மிக பலமா இருக்காங்க. அந்த 50 தொகுதிகளோட வாக்குகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய கட்சிகளில் எங்களுக்கான பிரதிநிதித்துவம் யார் அதிகப்படியான சீட்டுகளை எங்க மீனவர்களுக்கு வழங்குறாங்களோ அதன் அடிப்படையில எங்களுடைய வாக்குகளை நாங்க மீனவர்கள் பெரும்பான்மையா அந்த அரசியல் கட்சிக்கு போடுவதற்கு தயாரா இருக்காங்க. அதனால இன்னைக்கு ஆள்றதுக்கு ஆசைப்படுற எந்த கட்சியா இருக்கட்டும், அவங்க மீனவர்களுக்கு இன்னைக்கு கடற்கரை 15 கடற்கரை தொகுதிகளிலும் உள்நாட்டுல ஒரு 5 தொகுதிகளையும் சேர்த்து ஒரு 20 தொகுதியை எந்த அரசியல் கட்சி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கீங்க? ஏன்னா இன்னைக்கு 50 தொகுதியில நாங்க உங்களுக்கு வாக்கு போடுறதுக்கு தயாரா இருக்கோம். ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு முழுக்க 38 மாவட்டங்களிலும் மீனவர்கள் இருந்தாலும் இந்த 50 தொகுதி நாங்க ஓட்டு போடுறவங்க தான் எம்எல்ஏவா போக முடியும். நாங்க ஓட்டு போடுற அந்த 50 பேர் ஜெயிச்சு போனீங்கன்னா தான் உங்க கட்சி ஆளுங்கட்சியா உட்கார முடியும். இதை இந்த நேரத்துல மனசுல வச்சுக்கிட்டு எங்க மீனவர்களுக்கு 20 சட்டசபை தொகுதிகளை இந்த வர 2026 தேர்தல்ல எங்களுக்கு கொடுக்கணும்ன்றத இந்த நேரத்துல நாங்க இதுவா வைக்கிறோம், எங்களோட கோரிக்கையா வைக்கிறோம் எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே. அதே போல 3வது கோரிக்கை என்னன்னா, கடல், ஆறு, ஏரி, குளம், குட்டை இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட திட்டங்களை கொண்டு வரீங்க. எங்க மக்களை அழிக்கிற மாதிரியான திட்டங்களை தொடர்ந்து கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. அந்த திட்டங்களை கொண்டு வர்றதுக்கு முன்னால எங்களுடைய ஆறுகளில் ஏரிகளிலே கொண்டு வரும்போது உள்நாட்டு மீனவ மக்கள் கிட்ட கருத்துக்களை கேட்கணும். அதே மாதிரி கடல் மற்றும் கடல்ல திட்டங்களையும் கடற்கரையில திட்டங்களை கொண்டு வரும்போது கடற்கரை மீனவர்களிடம் கருத்து கேட்காம எந்த திட்டத்தையுமே இங்க கொண்டு வரக்கூடாது. எங்களோட திட்டம் எங்களுக்கு அது சாத்தியமா இல்லைன்னா தயவு செய்து அந்த திட்டங்களை இந்த அரசுகள் செயல்படுத்த கூடாது. அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா இங்க கடலை இங்க குத்தகை போட்டு வித்துட்டு இருக்காங்க. நீங்க இன்னும் நம்ம நெல்லூரை புடிச்சுக்கிட்டு இந்த பக்கம் ஹைட்ரோ கார்பன் கேஸ் எடுக்கிறதுக்கு எல்லாம் தயார் நிலையில இருக்காங்க. கன்னியாகுமரி பக்கம் போயிட்டீங்கனால கேஸ் எடுக்கிறதுக்கும்
காற்றாலை திட்டங்களுக்கு ஆணையை கொடுத்துட்டாங்க. தயவு செய்து இந்த இன்னைக்கு மத்திய அரசா இருக்கட்டும், இன்னைக்கு ஆர்டருக்கு வர்றதுக்கு தயாரா இருக்கிற எந்த கட்சியா இருக்கட்டும், அந்த கடல்ல கொண்டு வர திட்டங்களை உடனடியா கைவிடணும்ன்றத இந்த நேரத்துல கோரிக்கை வைக்கிறோம். இந்த 3 கோரிக்கைக்காக தான் இந்த கூட்டம். மீனவ மக்கள் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அனைத்து மீனவ சமூக ஆளுமைகளும் சங்க தலைவர்களும் அனைத்து ஊர் பஞ்சாயத்துகளும் சேர்ந்துதான் இந்த கூட்டத்தை நடத்தி இருக்கோம். இந்த கூட்டம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இதுவா இருக்க மாதிரி தெரியும். ஆனா இன்னைக்கு வந்திருக்கிறது அத்தனை பேருமே ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமானவர்கள். அவர்கள் நினைச்சா உங்களுக்கு தலைவர்கள் அவங்க நினைச்சா உங்களுக்கு ஓட்டு போட வைக்க முடியும். இல்ல எங்களுக்கு மீனவர்களோட ஓட்டு வேணாம், எங்களுக்கு எந்த இதுவே வேணாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா என்ன வேணா பண்ணிக்கோங்க. ஆனா தயவு செய்து இந்த அரசியல் கட்சியில் நாங்க சொல்ற ஒரே ஒரு விஷயம், எங்களுடைய மீனவர்களுக்கு அதிகப்படியான இடங்களை கொடுங்க. அதே மாதிரி எங்களை கடல்சார் பழங்குடியினர் பட்டியல்ல மீனவர்களை பழங்குடியினர் பட்டியல்ல சேர்த்து சட்டசபையில தீர்மானம் போடணும்ன்றத இந்த வாக்குறுதிகளை கொடுக்கணும்ன்றத இந்த நேரத்துல கேட்டுக்கிறோம். நன்றி. என்னோட பெயர் ரூபேஷ்குமார். நிச்சயமா எல்லாரும் அரசாங்கத்துக்கு இன்னைக்கு நாங்க போடுற தீர்மானங்களை இன்னைக்கு இப்ப வந்திருக்காங்க இல்லைங்க, அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் எல்லா முக்கியமானவர்களும் வந்திருக்காங்க. எங்களுடைய முக்கியமான எல்லா தலைவர்களையும் அழைச்சிக்கிட்டு அவரவர்களுடைய கட்சி தலைமைக்கு எங்களுடைய தீர்மானத்தை கொண்டு போய் அவர்கள் கட்சி தலைமைக்கு கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும் போது எங்களோட தீர்மானங்கள் அனைத்து கட்சிகளுக்கும் போய் சேரும். அதனால எல்லா சங்கத்தோட தலைவர்களும் எல்லா ஆளுமைகளும் அதற்கு தயாரா நாங்க இருக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு இந்த முறை அதிகப்படியான இடம் கண்டிப்பா எங்களோட நாங்க எங்க மீனவர் சங்கங்களுக்கு கொடுன்னு சீட்டு கேட்கல, அவங்க கட்சியில இருக்கிற எங்க மீனவர்களுக்கு கொடுன்னு தான் கேட்கிறோம். சோ அதை தான் நாங்க கோரிக்கை வைக்கிறோம். அதை இந்த அனைத்து கட்சிகளும் பின்பற்றணும்ன்றதை இந்த நேரத்துல இதா வைக்கிறோம். எல்லாருமே அது உறுதியா இருக்காங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த தலைவர், முன்னாள் சபாநாயகர், முன்னாள் மீன்வளத்துறை அமைச்சர் திரு டி ஜெயக்குமார் அவர்களும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மீனவ சமுதாயத்தின் தலைவர்கள், பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த மீனவர் பிரிவின் மாநில அமைப்பாளர் திருமதி ஏ சீமா அவர்கள், மாநில பொதுச் செயலாளர் சதீஷ், திரு முனுசாமி, தமிழக காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மீனவர் அமைப்பின் தலைவர்கள், தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினுடைய நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்களின் கருத்துக்களை பதிவு செய்தனர். மாபெரும் மீனவர் அரசியல் கலந்தாய்வு கூட்டத்தில் பாரம்பரிய மீனவர் சங்கத்தினுடைய தலைவர் ரூபேஷ்குமார், தமிழ்நாடு மீனவர் பேரவையினுடைய பொதுச் செயலாளர் நாக்ஸ் பெர்னாண்டோ, கடல்சார் மக்கள் நல்வாழ்வு சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் பிரவீன்குமார் பரதவர், மீனவர் வாழ்வுரிமை இயக்கத்தினுடைய தலைவர் பெரு ஏகாம்பரம், இந்திய தேசிய மீனவர் சங்கத்தினுடைய தலைவர் ராஜேந்திரன் நாட்டார், தமிழ்நாடு முத்தாரை சங்கத்தினுடைய மாநில தலைவர் மு ராஜமணிக்கம், பர்வத ராஜகுல மீனவர் சங்கத்தினுடைய தலைவர் கே கனகசபை, சென்னை பறவர் நல சங்கத்தினுடைய தலைவர் எஸ் சகாயராஜ், தமிழ்நாடு மீனவர் சங்கத்தின் தலைவர் துரை மகேந்திரன், அன்னை பரதர் நல தலைமைச் சங்கத்தினுடைய தலைவர் சேவியர் வாஸ், முத்துக்குளித்துறை பரதர் நல சங்கத்தினுடைய தலைவர் ஜே கனகராஜ், பாண்டியாபதி பரதவர் நல தலைமைச் சங்கத்தை சார்ந்த இ அந்தோணிசாமி, குமரி மாவட்ட மீன்பிடி விசைப்படகு மீன்பிடிப்போர் நல சங்கத்தின் செயலாளர் கேப்டன் ஜான்சன், புள்ளிக்குப்பம் சீனிவாசபுரம் மீனவர்கள் நல சங்கத்தினுடைய செயலாளர் ஜி ஆர் விஜயன், பர்வத ராஜகுல மீனவர் சங்கத்தின் செயலாளர் AGR, மீனவம் காப்போம் ஒருங்கிணைப்பாளர் இ தர்மராஜ், தேசிய மீனவர் சங்கத்தின் செயலாளர் JMR பீட்டர் பெர்னாண்டோ, அகில இந்திய மீனவர் முன்னணியினுடைய தலைவர் நாஞ்சில் மைக்கேல், மீனவர் ஒருங்கிணைப்பு சங்கத்தின் செயலாளர் AM ஆண்ட்ரோ லெனின், பர்வத மலர் சமூக சேவை அறக்கட்டளையினுடைய தலைவர் PSV ராமகிருஷ்ணன், தமிழ்நாடு முக்குவர் வளர்ச்சி பாதுகாப்பு பேரவை தலைவர் மணக்குடி பீட்டர், மீனவர் வாழ்வுரிமை பாதுகாப்பு கழகம் தமிழ்வானம் சுரேஷ், சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகம் மீன் வியாபாரிகள் நல சங்கத்தினுடைய தலைவர் செல்லக்கண்ணு, இரட்டை இன்ஜின் படகு சங்கம் காசிமேடு முருகன், மீனவர் விடுதலை வேகைகளினுடைய தலைவர் வி கனகராஜ், இறைவன் நாட்டுப்படகு மீனவர் சங்கம் ராமேஸ்வரம் செயலாளர் AKF பெர்னிக், தங்கச்சி மடம் நாட்டுப்படகு மீனவர் சங்கத்தின் செயலாளர் இன்னாசி முத்து, ஜான்சிராணி மகளிர் மேம்பாட்டு சங்கத்தினுடைய தலைவர் டி முத்துலட்சுமி மற்றும் புதுச்சேரி மாநிலத்தை சார்ந்த நெய்தல் மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் பேராசிரியர் பெரியாண்டி, மீனவர் விடுதலை வங்கிகள் நிறுவன தலைவர் துரா வெங்கடேச பெருமாள், புதுச்சேரி மாநில அனைத்து மீனவர் சங்கங்களின் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் தில்லை அசோக், அனைத்து மீனவர் அமைப்புகளின் கூட்டமைப்பு தலைவர் ஆ கனகசபை, நெய்தல் மக்கள் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் எஸ் நந்தகோபால் கதிரவன் உள்ளிட்ட தலைவர்களும் மீனவ அமைப்புகளின் பிரதிநிதிகளும் சிந்தனை சிற்பி மா சிங்காரவேலர் அவர்களின் 166வது பிறந்த நாளில் தமிழ்நாடு புதுவை மீனவர் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக மாபெரும் மீனவர் அரசியல் கலந்தாய்வு கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர்.